வாட் இஸ் யுவர் மந்த்லி சேலரி? ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. 65,000க்கு மேல இருக்குது செலவு மட்டுமே. எனி ஆன்கோயிங் லவ், எனி பிரேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிரேக்கப் வந்து நமக்கு அடிக்கடி நடக்கதான் செய்யும். என்னடி சொல்ற? அடுத்து யூடியூப்ல வந்து டிவோர்ஸ் ஆயிருச்சு மேடம் அப்படின்னு நானே அப்டேட் போடுவேன். ஒரு ட்ரிப்பை முடிக்கிறதுக்குள்ள அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. இப்பெல்லாம் நீங்க ஆங்கரிங் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் சினிமா. நான் எப்போ வந்து கொஞ்சம் என்னுடைய மீடியா ஜேர்னியில் கொஞ்சம் ஷைன் பண்ண ஆரம்பிச்சேனோ அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப அந்நியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. Hey guys, love you for watching Vibe with Paru. ஸோ இந்த வீடியோவில் பாருவோட லைஃப் அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் வாழ்க்கையில் எதுவும் காதல் இருக்கா, இல்லை வந்து கல்யாணம் இருக்கா, வயசு 30 ஆகுதே, குழந்தை பெற்றுக்கு வேணா மாட்டேனா, அப்புறம் மந்த்லி சேலரி என்ன, அப்புறம் வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ராமா, டிப்ரெஷன் ஏதாவது இருக்கா, சினிமாவில் நடிப்பேனா, இந்த மாதிரி பல லைஃப் அப்டேட்ஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போல்லாம் நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் தட் கொஷின். ஏன்னா நிறையா பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. அதாவது நான் 2020லேருந்து 24ish வரைக்கும் வந்து நான் கலாட்டா மற்றும் இந்தியா கிளிட்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய 2 மீடியா ஏஜென்சியில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா எப்போதுமே இந்த கிரியேட்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு கடந்த 4 வருடங்களாக யூடியூப் இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். பட் நவ் ஐ திங்க் நான் அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் சினிமா. ஸோ இப்போ ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் சினிமாவில். ஸோ அதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீடியாவில் ஆங்கராகவே ரொம்ப வருடங்கள் பயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளை ஆங்கராக மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் பாருக்குள்ளே பல திறமை இருக்குல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அந்த எல்லா திறமையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல. ஆல்ரெடி இப்போ பிஸ்னஸ் உமனாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து சினிமாவில் ஒரு நல்ல இடம் பிடிக்கணுமே அப்படின்றதுக்காகத்தான் ஒரு சின்ன பிரேக் விட்டுருக்கிறேன் ஆங்கரிங்க்கு. அடுத்து ஹவுஸ் யுவர் ட்ராவல் பிஸ்னஸ் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஐ எம் வெரி 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 ஹாப்பி. எனக்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயம் என்னை எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடாக தான் வந்து இருக்கணும். ஏன்னா நிலைமை அப்படி காம்படிஷன் ஹெவியாக இருக்கின்றது. ஸோ அந்த வகையில் நம்ம போன வருஷம் வைப் வித் பாரு குரூப் ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் சர்வீஸ் வந்து நம்ம ஆரம்பித்தோம். விச் இஸ் கோயிங் ரியலி குட். ஐயோ எந்த திருஷ்டியும் பற்றக்கூடாது, நல்லா போயின்ட்டுருக்கு. அதுலேயும் வந்து என்னென்னா இப்போ நம்ம 8வது ட்ரிப் வந்து பண்ண போகிறோம். ஆகஸ்ட் 7 to 12 தாய்லாந்து வந்து நம்ம பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது வந்து என்னுடைய 4வது தாய்லாந்து ட்ரிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே. ஸோ கோயிங் குட். அடுத்து வந்து எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, மாதம் வந்து குரூப் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம பாரு வந்து அப்படியே அடுக்கடுக்காக வந்து மேலே ஏற முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் இத்தனை நாள் வரைக்கும். அதுவும் இந்த தாய்லாந்து குரூப் ட்ரிப்லாம் வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் போட்டு ஒரு வாரத்தில் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நியரிங் 30s, ஹவு இஸ் சிங்கிள் லைஃப் ட்ரீட்டிங் யூ? இது ஒரு சூப்பரான கேள்வி. எஸ், அஃப்கோர்ஸ் நான் வந்து 29 ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நான் 30 ஆக போகிறேன். ஐ எம் நாட் மேரிட். ஐ எம் அ சவுத் இண்டியன் விமன். அதுவும் மதுரை ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி பொண்ணு. எங்கள் வாழ்க்கை எங்கள் ஃபேமிலியிலேயே நான் ஒரே ஒரு ஆள் தான் வந்து 26 வயசை கடந்து சிங்கிளாக இருக்கிறேன். பட் இதுக்கான ஒன்லி ஆன்சர் வந்து என்னென்னா, இந்த டைம் லைனே கிடையாதுங்க. பெண்கள் வந்து இந்த வயசில் கல்யாணம் பண்ணோம், ஆண்கள் வந்து இந்த வயசில் கல்யாணம் பண்ணோம். அந்த டைம் எல்லாம் வைக்கிறது வந்து சொசைட்டி தான். நான் வந்து இன்னும் என்னுடைய ரைட்டான பார்ட்னரை பார்க்கல. ஸோ சொசைட்டி சொல்கிறதுக்காக நான் எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து யூடியூப்பில் வந்து டிவோர்ஸ் ஆயிருச்சு மேடம் அப்படின்னு நானே அப்டேட் போடுவேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன் டு திஸ் டிவோர்ஸ். எனக்கு அந்த கல்ச்சரே பிடிக்காது. ஸோ அது லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ராங்கான பர்சன் கூட கமிட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி அம்மா வந்து என்ன இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருத்தமாக தான் இருக்கிறாங்க. எப்படியாவது கல்யாணம் பண்ணிடி. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் 70. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் வயசாகும்போது ப்ரெஷர் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும்
கரெக்டான பார்ட்னர் கூட தான் நான் செட்டில் ஆவேன் அப்படின்ற ஒரு கொள்கையோடு நான் இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் கைஸ். அடுத்து மூவிஸ் பற்றி அப்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் கடைசியாக என்னை வந்து வேற மாதிரி ஆஃபீஸ் 1ல் வந்து ஷர்மின்ற கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. அதில் நான் பாதி தான் பண்ண முடிஞ்சது ஒரு சில ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்னால. அடுத்து வந்து என்னென்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். அதை பற்றி நான் சொல்லவே விரும்பலை. வெப் சீரிஸ் தான், அதுவுமே ஹாட்ஸ்டார் தளத்தில் வந்து வரலாம். அதில் தான் வரப்போகுது. ஸோ இதை பற்றி நான் பேசவே விரும்பலை. பிகாஸ் இது 2 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பூ சசி அவர்கள் இருக்காங்கல்ல, பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை, இந்த படங்கள்லாம் பண்ண சசி சார் வந்து ஹரிஷ் கல்யாண் கூட 100 கோடி வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 2021லேயே நாங்கள் வந்து பண்ணிட்டோம். அந்த ஒரு படமும் வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் 2மே நல்ல ப்ராஜெக்ட்டு. இது வந்ததுன்னா பாருனால் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக மக்களே, யூ கைஸ் ஹேவ் டு சப்போர்ட் மீ ஆஸ் அ ஃபீமேல் ட்ரிப் லீடர். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஹவ் எவ்ரி ஒன் சீஸ் இட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கைஸ், ஒரு ட்ரிப்பை முடிக்கிறதுக்குள்ளே அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவ பாடுறா இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன் போகிறா, 20-25 பேரை வந்து ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு ட்ரிப்பில் வரவங்க எல்லாருமே, இது வரைக்கும் நம்ம ட்ரிப்பில் வந்தவங்க எல்லாருமே தங்க கட்டிங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் வந்து குரூப் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் நெருங்க மாட்டேன். பிகாஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை அந்த லிமிட்டோடு நான் வந்து வச்சுப்பேன். ஏன்னா நிறைய பேர் கீழே கேவலமான கமெண்ட்ஸ்லாம் வந்து போடுறாங்க, உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு. கைஸ், வி ஆர் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். நீங்கள் வைப் பண்ணலாம் எங்கள் ட்ரிப்பில் வந்தால், அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. பீயிங் இன் மீடியா, ஹவு டேட்டிங் ரிலேஷன்ஷிப் ஆர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன தான் வந்து மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபேன்சியான ஒரு உலகத்துக்குள்ளே நான் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்தாலுமே எனக்கு வந்து எப்படின்னா, ஐ வாண்ட் தட் ஓல்ட் ஸ்கூல் லவ் தாங்க. ஐ டேட் டு மேரி. நான் யாரையாவது டேட் பண்ணுறேன்னா அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஐ ஆம் நாட் அவைலபிள் ஃபார் இமோஷன்லெஸ் பசங்க. அண்ட் ரெஸ்பெக்ட்டுங்க, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னாலே நான் நிறைய இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு தேவையே கிடையாது அப்படின்லாம் நான் வந்திருக்கேன். அண்ட் நான் மீடியாவில் இருக்கிறதுனாலே வந்து மாடர்ன் பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது, ட்ரெஸ்ஸு தான் மாடர்ன். மற்றபடி வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு லாங் மேரேஜ், ஸ்டெடியான மேரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். மற்றபடி ஓகே தாங்க. ஆனால் இன்னும் என்னுடைய டேட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நான். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எங்கள் டீமில் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு, வாட் இஸ் யுவர் மந்த்லி சேலரி, ஹவு டு யூ மேனேஜ் யுவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கைஸ், கொஞ்சம் ஹை எக்ஸ்பென்ஸ் தான் கைஸ் நான். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு மந்த்லி வந்து செலவுகள் மட்டுமே வந்து 65,000க்கு மேலே இருக்குது, செலவு மட்டுமே. அப்போது வரவு வந்து அதை விட ஒரு டபுள் மடங்கோ ட்ரிபிள் மடங்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் யூ கைஸ் நோ, ஐ எம் அ கிரியேட்டர், கான்டென்ட் கிரியேட்டர். படங்கள்லேருந்து, யூடியூப்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, நான் பண்ணுற அந்த ஆட் கேம்பெயின்ஸ்லேருந்து, அப்புறம் குரூப் ட்ரிப்ஸ்லேருந்து, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நான் வச்சுருக்கிறேன். 6 ஃபிகர்ஸுங்க. எனி ஆன்கோயிங் லவ், எனி பிரேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னடா கேட்ட? ஸோ பிரேக்கப் வந்து நமக்கு அடிக்கடி நடக்க தான் செய்யும். என்னடி சொல்ற? எனி ஆன்கோயிங் லவ்னு பார்த்தா சம்ஒன் இன்ட்ரெஸ்டிங் பர்சன் இஸ் தேர் இன் மை லைஃப். ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து செட் ஆகுறது. பார்ப்போம் இதுக்கு மேலே அது வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்த ஒரு கொஷின், யூ ஆர் வெரி அவுட் ஸ்போக்கன், வாட் இட் கெட்ஸ் வியூட் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து நான் ரொம்ப இப்படி பட்டு பட்டுன்னு பேசுகிறத பார்த்துட்டு அப்புறமேட்டு என்னுடைய டீம்லேயே வந்து கொஞ்சம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டக்குனு கோவம் வந்துடும். நான் எந்த அளவுக்கு சிரிக்கிறேனோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கோவம் அதிகமாகவே வரக்கூடிய ஆள் தான். பட் அவுட் ஸ்போக்கன் இஸ் டிஃப்ரெண்ட். அவுட் ஸ்போக்கன்னா என்னது, நமக்கு மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறது அவுட் ஸ்போக்கன்னு. அப்படி இருக்கிறதுனாலே நிறைய பேர் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஐயோ இதுக்கிட்ட போனால் வந்து இது பயங்கரமாக பேசும், இது நம்ம ஏதாவது குழப்பி விட்டுரும் அப்படிங்கிற வைப்பில் தான் வந்து பீப்புள் ட்ரீட் மீ. இந்த அவுட் ஸ்போக்கன் நேச்சர் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் முன் கோபமும் வந்துடுது. கோவம் தான் பலியா வரும். என்ன கோவம் தான் பொசுக்கு பொசுக்குன்னு வரும்.
கோவம் தான் படக்குன்னு வரும். அதனால கொஞ்சம் அப்பப்போ கசப்பான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். பட் இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். லாஸ்ட் கொஷின் சொல்லி ஒரு 3 கொஷின் இருக்குதுங்க. யூ ஆர் வெஜிடேரியன், வாட் மோட்டிவேட்டட் டு ஈட் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம வீட்டில் முழுக்க வந்து வெஜிடேரியன்ஸ் தான். பட் ஆனால் வந்து என்னென்னா, வியட்நாம் வரைக்கும் போயிட்டு அவங்களுடைய லோக்கல் ஸ்னெயில்ஸ் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி? அண்ட் ஆல்சோ வந்து ஸ்னெயில் சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பாரு வந்து என்றைக்குமே ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ நான் இந்த சிக்கனு மட்டனு இதெல்லாம் சாப்பிட்டேன்னா அதுக்கு நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஸ்னெயில் வந்து நான் மெயினாக சாப்பிட்டதே வந்து ஸ்கின்னுக்கு தான். ஸோ அதனால தான் ஐ ட்ரைட் ஸ்னெயில். மற்றபடி ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் மை காஸ்ட் ஆர் வாட் எவர். பட் நம்ம வீட்டில் வந்து வெஜ் தான். அதுக்கு மேலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்கஸ். லாஸ்ட் கொஷின், ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் ஆஸ் யூ ஏஜ்? டிஸ்டன்ஸ் ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப ட்ரூ தான். நான் எப்போ வந்து கொஞ்சம் என்னுடைய மீடியா ஜேர்னியில் கொஞ்சம் ஷைன் பண்ண ஆரம்பித்தேனோ, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப அந்நியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்த பாரு தான் இப்போவும் நான் இருக்கேன். பட் இருந்தாலுமே என்னை வந்து என்னமோ வந்து பல கோடி சம்பாரிச்சு ஈசிஆரில் வந்து ஒரு பெரிய பீச் வாங்கி போட்டு தளபதிக்கு எதிர்த்தாமணிக்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே எப்படி டங்குவார் அந்து போகுதுன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ யா, நம்ம வளர வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரி, நம்ம பேரண்ட்ஸ் கூடயும் சரி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் தான். நமக்குன்னு ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும், வாட் எவர் க்ரியேட் ஆகும் தான். ஆனால் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே வந்து ஒருத்தவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் எனக்கு அங்கங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இன் தட் வே ஐ எம் வெரி லக்கி. அட் த சேம் டைம் புது ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில். ஸோ அதையும் நான் வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய லைஃப் அப்டேட். உங்களுக்கு என் லைஃப்பில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினச்சா தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய லைஃப்பும் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்கணும். டீப் ப்ரொமோஷன் வந்து ஆகவே கூடாது. பட் அப்படியே ஆனாலும் அதையும் நம்ம ஏற்றுக்கணும். So let's vibe together and thank you for supporting guys. See you guys again in another video. Bye bye. Hey, listen, subscribe to my channel Vibe with Paru. And the bell button அழுத்திடுங்க. You can also follow me on Instagram, Twitter in the name VJ_Parvati.